அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். திங்கட்கிழமை இந்த வழிபாட்டினை செய்தால் சிவனருள் கிடைக்கும், நீங்கள் நினைத்தது நடக்கும். மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. திங்கட்கிழமை என்பது சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அதை போல எப்படி பௌர்ணமி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு, மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா குடியிருப்பதற்காக நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள்ல முக்கியமான வழிபாடு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு தான். அதை போலவே திங்கட்கிழமையும் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரையும் சிவனையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா உங்க வீட்டில் குடியிருப்பாங்க, செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சக்தி வாய்ந்த இந்த திங்கட்கிழமையில, இந்த திங்கட்கிழமை மட்டுமல்லங்க, எந்த திங்கட்கிழமையிலனாலும் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குறிப்பாக எனக்கு வாழ்க்கையில வெற்றி என்ற பெயரே இல்லை, எப்ப பார்த்தாலும் நான் தோல்வியை சந்திக்கிறேன், அவமானத்தை சந்திக்கிறேன், என்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறாங்க அப்படிங்கிறவங்கலாம் திங்கட்கிழமையில சிவ வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமையில எப்படி பிரதோஷத்துல சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வீங்களோ அதை போலவே திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷ நேரமான தினமுமே பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரம் வரும் மாலை 4:30 6:30 வரைக்கும். அந்த நேரத்துல, அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல நீங்க சிவாலயம் சென்று சிவ தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களும் தவறாம இந்த வழிபாட்டை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், இப்போ ஸ்க்ரீனில் நிறைய பரிகார பூஜைகள் பார்த்துருப்பீங்க. அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு செய்து கொள்ள நீங்கள் விரும்பினால், இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேங்க, இந்த பரிகாரத்தை நான் செய்துக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. திங்கட்கிழமையில பூஜையில் நீங்கள் சாலிகிராமம் வச்சிருந்தாலும் சரி, அல்ல சிவனுடைய சிலை வைத்திருந்தாலும் சரி, அதற்கு முதல்ல பாலபிஷேகம் செய்யணும். பாலபிஷேகம் செய்துட்டு நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு திசையை நோக்கி ஏற்றிட்டு எள்ளும் பேரிச்சம்பழமும் வைக்கணும். ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா எள்ளும் ஒரு கிண்ணத்துல பேரிச்சம்பழத்தையும் வச்சு நீங்க வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் போது சிவனுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், என்ன மந்திரம் தெரியும், சிவமந்திரத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது ஓம் நம சிவாய தான். நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்க, அல்லது சிவாய நமன்னு சொல்லுங்க, அல்லது மவ சிவன்னு சொல்லுங்க, அல்லது சிவ சிவன்னு சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன இந்த சிவமந்திரங்கள் அல்லாது உங்களுக்கு வேற என்ன சிவமந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த சிவமந்திரங்களை சொல்லி மனதார ஒரு 48 நிமிடங்கள் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் கைகூடும், உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். 48 நிமிடங்கள் என்னால முடியாதுங்க, அவ்வளோ நேரம் ஒதுக்க முடியாது அப்படிங்கிறவங்க குறைந்தது 3 நிமிடம் மட்டுமாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 48 நிமிடங்கள் தீபம் மட்டும் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இது இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ திங்கட்கிழமை இரவு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தவறாமல் நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலையும் பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.